கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொத்து பிரச்சினை காரணமாக பெண்ணை தாக்கிய அரசு ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆசாரிப்பள்ளத்தை சேர்ந்த செல்வ வினோதாரணி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஐயப்பன் என்பவர் தன்னை தாக்கியதாகவும் போலீசார் வழக்கு பதிவு செய்த பின்னரும் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் தனக்கும் தனது குழந்தைக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மக்கள் குறை தீர்க்கும் நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தார். ஜனவரி 30ஆம் தேதி கரெக்டா என்னோட இளைய மாமனார் என் மேல அடிச்சுட்டாரு. இப்ப வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு இடம் பள்ளமாயிட்டுன்னு சொல்லிட்டு என்னைய பயங்கரமா தாக்கியிருக்காரு. எனக்கு 2 வயசு குழந்தையோடு நான் நின்றுட்டு இருந்தப்போ என்னோட 5 வயசு குழந்தை 2 பசங்களை வச்சுட்டு இருக்கும்போது பயங்கரமா தாக்குனாரு. இது எனக்கு மிகுந்த மன உளைச்சலை உண்டாக்கி நான் சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு நான் போயிட்டேன். எனக்கு ஒரு நியாயம் வேணும். ஒரு பெண்ணாட்டு இருந்த என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய ஈஸியா கை வச்ச கவர்மெண்ட் ஆபீசர் வேற பொண்ணுங்களை கை வைக்க மாட்டாருன்ட்டு என்ன நிச்சயம் சார்? எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு சார்? இந்த கவர்மெண்ட் எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். எனக்கு கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணணும் சார்.